ஹைமா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து காளான் வச்சு தான் ஒரு ரெசிபி. காளானில் சிம்பிளான, அதாவது வெங்காயம் மிளகாய் மட்டும் வச்சு செய்யலாம். காளானில் குழம்பு வச்சுருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், அல்லது காளான் பிரியாணி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் உரித்து கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி காளானும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து 2-3 தடவை சுடுதண்ணியில் போட்டு அலாசினாலும் சரி, 2 தடவை அலாசிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்ச பின்னாடி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 2 வரமிளகா, அதாவது காரத்துக்கு தகுந்தாப்படி ஒரு 2-3 வரமிளகா சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ஆனால் நம்ம தண்ணியை தான் எதுவும் தொளிக்கக்கூடாது. காளான்லேருந்தே தண்ணி விடும். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா தண்ணியோட தான் காளான் பாதி வெந்திருக்கும். நல்லா பெரட்டி விட்டுட்டு திருப்பியும் தட்டு போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா ட்ரை ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா சுவையான சூப்பரான, அதாவது காளான் பொரியல் ரெடி. இது சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது 2-3 பொருளை வச்சே செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.